கிடக்குதே. இன்னும் காணுமே, எங்க போயிருப்பாங்க? மாடு கூட இங்கதான் நிக்குது. போய் பாப்போம். தொழுவத்திலையும் காண மாட்டே இருக்குது. என் மாடு, என் மாடு, வேர் இஸ் யுவர் ஓனர் அம்மா? ஏண்டி மகேஸ்வரி, அங்க நெடி பண்ணிட்டு இருக்க? ஏன் அம்மனி நீ இங்கதான் இருக்கியாக்கும்? ஆமா, மாடு கூட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ராணிக்காட்டு மாட்டுக்கு இங்கிலீஷ் தெரியாதட்ட இருக்கு. என்னது, மாட்டுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? இல்லையா பின்ன. வேர் இஸ் யுவர் ஓனர் அம்மான்ற சத்தம் போடாம நிக்குது. அடி பாவி, மாட்டுட்ட போய் கேட்டனா அதை எப்படி சொல்லும்? படிப்பறிவு இல்லாத ஜென்ம மாட்ட இருக்குது. ஒருவேளை நான் தமிழ்ல கேட்டிருந்தா அதுக்கு புரிஞ்சிருக்குமோ? சுத்தம். அது எப்படி கேட்டாலும் ஒரு வார்த்தை தான் சொல்லும், அம்மான்னு. ராணிக்கவ காணும்னா யார்கிட்ட கேக்குறது? அதான் பக்கத்து வீட்டுல ஒரு குத்துக்கல்லாட்ட நான் இருக்கல, என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே. அட போமணி, குத்துக்கல்லிட்ட கேக்குறதுக்கு மாடிட்ட கேக்குறதுக்கு எவ்வளவு தேவலல்ல. சுத்தம். ஆமா, என்ன விஷயமா வந்த? ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேனுங்க. அது தெரியுது டி. அந்த முக்கியமான விஷயம் தான் என்னன்னு கேக்குறேன். அதான் சொல்லிட்டோம்ல முக்கியமான விஷயம்னு. அது எப்படி எல்லார்கிட்டையும் சொல்றது? சொல்ல மாட்டேங்கிறதா இந்த இழுவு இழுக்கிறியா? சரி உட்காரு. ஏன் காப்பி தண்ணி குப்பி தண்ணி போட்டு தரப்பறியாக்கே? வாய்ப்பு இல்ல டி, வாய்ப்பே இல்ல. பச்சை தண்ணி கூட தர மாட்டேன். அது தெரிஞ்சதானுங்க அம்மனி. ராணிக்காவை தேடி வந்தியே, செத்த உட்கார்ந்தா பேசிக்கிட்டு இருக்கலாமே நினைச்சேன். அது வேற ஒண்ணு இல்ல மணி, உட்கார்ந்து பேசிட்டு போற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமும் கிடையாது. ஏய் முக்காடு, இப்பதான் முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட தான் பேசுவேன். இப்ப உட்கார்ந்து பேசுற அளவுக்கு முக்கியமான விஷயமும் இல்லைன்ற என்னதாண்டி சொல்ல வர? அவனுக்கு கோவம் வந்துருச்சாக்க. இரு செத்த உட்காருவோம். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. மாமனை தேடி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. அதோ ராணிக்காவே வந்துட்டாங்களே. ஏனுங்க ராணிக்கா, உங்களுக்கு வேண்டி எம்புட் நேரமா வீட்டுல காத்து கிடக்குறேன். கொஞ்சம் விருட்டுன்னு வரப்படாது. என்னடி முக்காடு, இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்க? வழக்கமா நீ வரமாட்டிய? வழக்கம் போல இல்லைங்கக்கா, கொஞ்சம் ஒரு விஷயமா உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு, அதான்க்கா வந்தேன். என்னடி சொல்லணும்? சொல்ல வேண்டியதை சொல்லு. அது வந்துங்கக்கா, நம்ம கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்கக்கா. கடை வாங்க வந்துட்டு தான் முக்கியமான விஷயம்னாலா? என்னடி திடீர்னு பணம் எல்லாம் கேட்டு வந்திருக்க? உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஏனுங்க ராணிக்கா, நீங்க எப்ப கேட்டாலும் தருவீங்கன்னு நினைச்சுதாங்க வந்திருக்கேன். தயவு செய்து கொடுத்துருங்கக்கா. பணம் சரிடி, எவ்வளவு பணம் வேணும்? ராணிக்கா எப்படி ஒரு 10,000 ரூபாய் வேணுங்கக்கா. என்னடி பொசுக்குன்னு 10,000 ரூபாய் கேட்ட? நீங்க தானுக்கா எவ்வளவு வேணும்னு கேட்டீங்க, அதான்க்கா சொல்லிவிட்டேன். என்னையும் நம்பி 10,000 ரூபாய் கேட்ட உன் மன தைரியத்தை பாராட்டுறேன்டி. ஆனா என்ன பண்றது, உனக்கு கொடுக்க முடியலையே நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. யாமணி, எதுக்கு இம்புட்டு சிரிப்பு உனக்கு? 10 ரூபா கடன் இருக்கிறதுக்கே 10,000 கேள்வி கேட்பாங்க. நீ 10,000 ரூபாய் கேட்கியே, அதான் சிரிச்சேன். 10 பைசா நோட்ட முடியாது ராணிய கிட்ட இருந்து. அப்படிங்களா ராணிக்கா, நீங்க வச்சுக்கிட்டா கொடுக்க மாட்டீங்க? அவ கிடக்குறாடி லூசி, என்கிட்ட எதுடி 10,000 ரூபா? சரிங்கக்கா, அப்ப நான் போயிட்டு வரேங்கக்கா. வேற யாருக்கிட்டாவது பார்த்து ரெடி பண்ணலான்னு நினைக்கிறீங்கக்கா. அது சரிடி, உனக்கு எதுக்கு 10,000? அது வேற ஒண்ணும் இல்லைங்கக்கா, ஒரு ஆப்பிள் போன் வாங்கலான்னு நினைக்கிறேன்க்கா. அதான் ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. என்னது 10,000 ரூபாயில ஆப்பிள் போனா? ஐயா, ஆப்பிள் போனுன்னா ஆப்பிள் இல்ல, 1 கிலோ ஆப்பிளை தனியா வாங்கிட்டு போன் ஒண்ணு வாங்கலான் இருக்கேன். கேக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமேன்ட்டு சேர்த்து ஆப்பிள் போனுன்னு சொல்லிட்டேன். ஏன்டி உன்ட்டதான் ஒரு போன் இருந்துச்சு, அது என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்கக்கா? நேத்து அது பொதுக்கடின்னு தண்ணிக்குள்ள விழுந்து போச்சுக்கா, பேசவே முடியல. அதான்க்கா, ஒரு காசு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போய் போனை வாங்கிட்டு அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். உங்ககிட்ட இல்லையா? சரி, நான் வேற யாருக்கிட்டே பாத்துக்கிறேங்கக்கா. 10,000 ரூபாய் போன் தான் வேணும் மாட்டி. அப்பதானக்கா இந்த நாடகத்தெல்லாம் செல்லுலே பார்க்க முடியும். அடி பாவி, அப்ப நீ பேசுறதுக்கு போன் வாங்கல, நாடகம் பாக்குறத வாங்குறியாக்கும். அதான் டிவிலே வருதுல்ல, அது எதுக்கு செல்லுல பார்க்கணும்? ஏக்கா, அதெல்லாம் நிறைய விஷயத்த பார்க்கலாம்க்கா. சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம், குழம்புறது எப்படின்னு பார்க்கலாம், யூடியூப்ல வீடியோ பார்க்கலாம், 1008 இருக்கு. ஏன் நம்ம மகிமீச கூட யூடியூப் மூலமா தானே பாக்குறாங்க. அது போன் வேணும்ல? ஆமாமா, அதுவும் சரிதான் டி. அப்ப ஒண்ணு பண்ணிட்டி, என்கிட்ட அவசரத்துக்கு ஒரு 1000 ரூபான்னு இருக்கு, வாங்கிக்க. அப்படிங்களாக்கா, ரொம்ப நல்லதுங்கக்கா. 2-3 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வர வேண்டியது இருக்குங்கக்கா. அது வந்துடும். அது வரைக்கும் இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு போனை வாங்கிக்கிட்டேன்னா அப்புறமா அதை வச்சு புது போன் வாங்கிக்கிறேங்கக்கா. அதுவும் சரிதாண்டி முக்காடி, இந்த காலத்துல போன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியதெல்லாம் போன்லயே முடிச்சிடலாம் பாத்துக்க. ஆனா 1000 ரூபாய்க்கு போன் வாங்க முடியுமான்னு தெரியலையே. ஏக்கா, நம்ம கிட்டே ஒரு போன் இருந்தா நல்லா இருக்கும்ல, நாமளும் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு போன் வாங்கிக்கிறோமா?
ஏண்டி வேலை கெடுத்தவளே, நமக்கு எதுக்குடி போனு? ஏக்கா, இப்போ உங்க வீட்டுல என்ன குழம்புன்னு கேட்க நினைச்சீங்களேன், வாசல்ல வந்து இப்ப உங்க வீட்டு வாசலுக்கு வந்து உள்ள வந்து கேட்க வேண்டியது இருக்குல்ல. போன் இருந்துச்சுன்னா நான் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டே கேட்டுருவேன்ல. போன் நம்மள சோம்பேறி ஆக்குதுன்னு சொல்றியாட்டி? ஐயா அப்படி இல்லைங்கக்கா, ஊர்ல இருக்க எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலைங்கக்கா. அவங்க கிட்ட ஒரு போன் இருக்கு, என்கிட்ட ஒரு போன் இருக்கு. ஊருக்கு போகாமலே எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுக்கிடுவேங்கக்கா. அது கூட தேவைப்படுதுங்கக்கா. இப்ப சொன்னியே சரியான காரணம் தாண்டி. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன். தேர் போலே ஒரு பொன்னூஞ்சல், அதில் தேவதை போல் நீ வர வேண்டும். உண்மையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். ஏய் சின்ன பொண்ணு, என்னடி இன்னைக்கு பேக்கிக்கு மாட்டி சும்மா பந்தாவா போற? பள்ளிக்கூடத்துல படிக்க போற மாதிரி இருக்கு. ஆமாண்டி, 35 வயசுல தான் போய் நான் 3ஆப்பு படிக்க போறேனாக்கும். போடி போடி போக்கத்தவளே. அதுக்கு இல்லாம நீ பள்ளிக்கூடத்துக்கு போயாக்கையும் போட்டுக்கிட்டு எங்கிட்டு போறேன்னு தெரியணும்ல. தெரியலன்னா மண்டைகிட்ட வடிச்சு போகும்ல. வழக்கம் போலதான் வியாபாரத்துக்கு. இது என்னடி வியாபாரம்? பேக்கு விக்கிறதா இருந்தாலும் ஒரு 10 பேக்காச்சு வேணுமே. ஒத்த பேக்க போட்டுக்கிட்டு என்ன வியாபாரம் பாக்குறவ? ஏக்கா, உங்ககிட்ட நின்று டைம் வேஸ்ட் பண்ண நான் தயாரா இல்ல. அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. நான் போய் என் வேலையை பாக்குறேன். என்ன மணி இப்படி சொல்லி போட்ட? எதுக்கு நாங்க சரிப்பட்டு வர மாட்டோம்? நீ என்னதான் வியாபாரம் விக்கிறேன்னு காட்டேன். வாடி வாடி, ரொம்ப சீனை போடாத. அந்த பேக்குக்குள்ள என்னதான் வச்சிருக்க காட்டுடி. ஆமாடி, இப்போ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வந்தியே, அது வசந்த மாளிகை படம் தானே? பரவாயில்லையேக்கா, கரெக்டா கண்டுபிட்டீங்க. அதெல்லாம் மறக்க முடியுமாட்டி? யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதலோவியம் வரைந்த மாளிகை, யாருக்காக? எழுந்துங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமற்றவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. என்னடி, நல்லா தானே பாடுறேன், ஏன் இப்படி சிரிக்க? இல்லடி, உன் கல்லறையிலும் கண்டிப்பா நீ ஒரு பைத்தியக்காரி தான் எழுதணும். அதைத்தான் நினைச்சேன், சிரிச்சேன். பல்லு இல்லாதவ பட்டாணி திங்க ஆசைப்பட்டாலாம், அந்த கதையாவில் இருக்கு. இவன் என்னம்போ நாசா விஞ்ஞானியா இருக்க மாதிரியும், நான் என்னம்போ மூலகட்ட முட்டாள் மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. சின்ன பொண்ணு, எனக்கு 1008 ஜோலி கிடக்குது. பேக்குக்குள்ளார என்ன இருக்குன்னு காமிச்சினாக்க நான் ஏன் வேலையை பார்க்க போவேன்? அசிங்கப்பட்ட சின்ன பொண்ணு, காட்டிட்டி. ஆக மொத்தம் என்கிட்ட இருக்க பொருளை வாங்குறதுக்கு வேண்டி கூப்பிடல, சும்மா வேடிக்கை பார்க்க தானே கூப்பிட்டுருக்கீங்க. இது நல்லா இருக்கே கதை. பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு காமிச்சாதானடி வாங்குறதா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும். செல்லு கடை மாமா, இன்னைக்கு நான் செல்லு விற்க போறேன், நீ செல்லு வேணா என்கிட்ட தான் வாங்கி கோடி. என்னது செல்லு போனா? செல்போன்ல பார்த்தேன் தேரு மச்சான், அந்த செருக்கிமாவ சத்தியா யாரு மச்சான்? அடி பாவி, என்னது கலர் கலரா வச்சிருக்க? போனா இல்ல வேற எதுமா? மொபைல் தான், மொபைல் தான். நான் இப்ப விற்கிறது எல்லாமே மொபைல் தான், மொபைல் தான். அது இருக்கட்டும்டி அம்மாடி. ஹை, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மணிக்கெல்ல இருக்கு. ஏண்டி, கும்பிட போன தெய்வம் உன் குறுக்கே வந்துருச்சு. அது வேற ஒண்ணு இல்லட்டி, அவ இப்பதான் போன் வாங்கணும்னு பேசிட்டு இருந்தா, நீ அதையே கொண்டு வந்துட்டல, அதான் சொல்ற. குறுக்க வந்த தெய்வம் இப்ப போனே விக்கிதம்மா, செல்லு எல்லாமே குறைஞ்ச விலை தான், வாங்கி கேடிமா. செல்லு இருக்கட்டும்டி, அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பாவல, அது என்னடி கம்பெனி? அதான் மட்டி, இந்த ஆப்பிள் கம்பெனி, ஆரஞ்சு கம்பெனி, அதை கேக்குறாங்க. அடி பாவிங்களா, உஷாரா இருக்காளுகளே, எப்படியாவது சொல்லி ஓட்ட வேண்டியதான். நல்லா விசாரிச்சுக்காங்க, சைனா சட்டை கண்டு இருக்க போகுது. ஏமட்டி, சைனா ப்ராடக்ட்னா வேண்டாமோ? சொல்லுடி, சைனா சட்னா சீக்கிரம் உடஞ்சிரும் சொல்லுவாங்கல்ல, அதான் கேக்குறேன். இதுவாக்கா, இது ஒரு புது மாடல், துபாய் மாடலுக்கா. துபாய்லாம் ஷேக் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாடல் இதான்க்கா. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய கலர்ஸ் வருது. கம்பெனி பேர சொல்லுடி. நக்கியா கம்பெனிக்கா. அது என்னடி நக்கியா? நோக்கியான ஒரு போன் வரும்போது நக்கியான ஒரு போன் வராதா? இதெல்லாம் நக்கியா கம்பெனி தான். இருக்கட்டும் நீ, ஆனா பேர கேட்டதான் கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஆப்பிள்ங்கிறது ஒரு பழத்தோட பேரு, அதெல்லாம் வைக்கிறான். ரெட்மி, நான் செவப்பா இருப்பேன், இதெல்லாம் ஒரு பேராகும், அதையும் வைக்கிறாங்க. அதுவாது பரவாயில்ல. சங்குன்னு பேர் வச்ச போன்லாம் வாங்குறீங்க, அதான் சாம்சங்னு யாரோ பேர் வச்சிருக்காங்களே, அந்த சங்கெல்லாம் வாங்குறாங்க. இந்த நக்கியா போன வாங்க மாட்டாங்களா? நோக்கியா, சாம்சங், ரெட்மி, ஓபோ, ஆப்பிள், ஆரஞ்சு, முந்திரி, கிரேப்ஸ் இப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. நான் நக்கியான்னு வச்சா என்ன தப்பு? வச்சுக்கடி வச்சுக்க. யார் அப்ப விட்டு சொத்து? உன் அப்ப விட்டு சொத்தா இல்ல என் அப்ப விட்டு சொத்தா? தாராளமா வச்சுக்க.
இது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மாடல். இப்பதானடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துபாயில ஷேக் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். நானே இதை காய்லாங்கடையில இருந்து வாங்கிட்டு போய் மொபைல் ரிப்பேர் பார்க்க வேண்டிய கொடுத்து சீர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? துபாய்னு வேற சொல்லிட்டேனா, இனிமே எப்படியாவது சிங்கப்பூர்னு சொல்லி சமாளிக்கணும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடி. துபாயில ஷேக் வச்சிருக்காங்கங்க, இப்ப சிங்கப்பூர்ன்ற. இங்க பாரு பாப்பாத்தி, நீ சரியான சந்தேகத்துக்கு பிறந்தவளா இருக்கிய. நான் என்ன சொன்னேன்? துபாயில ஷேக் வச்சிருக்காங்கன்னு தான் சொன்னேன். இது துபாயில செய்யறாங்கன்னு நான் சொன்னேன். போன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே சிங்கப்பூர். அதை யூஸ் பண்றவங்க பெரும்பாலும் துபாயில உள்ள ஷேட்டு. ஓ அப்படியாட்டி? எப்படியாவது நம்பிருங்கடி, இதுக்கு மேல புழுக முடியல. யாமி சின்ன பொண்ணு, நான் கூட ஒரு மொபைல் போன் வாங்கத்தான் காத்து கிடந்தேன். ஆமா, எம்புட்டு ரேட் இது வரும்? இப்ப நான் என்ன இதை 1 லட்சம் ரூபாய் சொல்ல போறேன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குன்னு? என்னது 1 லட்சமா? இல்ல ஒரு 10,000 சொல்ல போறேன். என்னது இம்புட்டுக்கான போனுக்கு 10,000மா? இதை நான் என்ன 5,000 நான் சொல்ல போறேன். என்னது 5,000மா? பேர் தெரியாத கம்பெனி போனுக்கு யாரு 5,000 கொடுப்பா? ஐய, எல்லாரும் உஷாரா இருக்காளுகளே, இவளுகிட்ட என்னதான் காசு வாங்குறதுன்னு தெரியலையே. சரி, நாம இதோ பழைய கடையில இருந்தானே ரிப்பேர் பார்த்து தூக்கிட்டு வந்தோம். இது ஓடுமோ ஓடாதோ, குத்து மதிப்பா 1000 சொல்லி வித்துற வேண்டியதுதான். 1000 இந்த போனோட விலை மொத்தமே 1000. என்னது 1000மா? 1 லட்சம் நாள் நம்ப மாட்டீங்க, 10,000 தர மாட்டீங்க. அட்லீஸ்ட் 5,000 கூட வேணான்றீங்க. 1000 ரூபாய் கூட விக்கலனா கம்பெனி நட்டப்பட்டு போகும் டி. அப்ப சரிடி, 1000 ரூபாய்னா ஓகே தான். அவசரத்துக்கு பேசுறதுக்கே போன் வேணும் அம்மனி. அதுக்காக தான் கடைக்கு போலான்னு பார்த்தேன். கடைக்கு போறதுக்கு காசு வேணும் இல்ல, அதான் ராணியை கேட்டா கடை வாங்கலான்னு வந்தேன். வந்த இடத்துல கடனும் கிடைச்சிருச்சு, போனும் கிடைச்சிருச்சு. அதிர்ஷ்டக்காரி நீ. 1000 ரூபாய் போனு இப்போ உன்கிட்டயே வந்துருச்சு. எக்கா, உடனே இந்த போனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அப்படி வாங்கிறதா? இது ஓடுமா ஓடாதான்னு செக் பண்ண வேண்டாமா? என்னடா இது, வந்த வேலை சிரமம் இல்லாம முடியுதேன்னு பார்த்தேன். இந்த குட்டையை கிளப்புறதுக்கு நம்ம பாப்பாத்தி போதும். என்ன பாப்பாத்தி நீ இப்படி எல்லாம் பேசுற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? யாரு உன் மேல எனக்கு நம்பிக்கையா? அடியே ஃப்ராடு, உன்னை யாரடி நம்புவா? ஆஹா, உஷாரா இருக்காளே, ஐஸ் வச்சு ஏமாத்த முடியாது போல. திரு பாப்பாத்தி, இதுல பாட்டு கூட கேட்டுக்கலாம் தெரியுமா? என்னது பாட்டு கேட்டுக்கலாமா? ஆமா, பீடி சுத்தும் போது உன் பீடி தட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கலாம், சமையல் பண்ணும்போது பாட்டு கேட்டுக்கலாம், நிறைய ஆஃபர் இருக்குடி. போட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போன் 1000 ரூபாய்க்கு யாரு உனக்கு கொடுப்பாங்க? அது மட்டும் இல்லடி, தூக்கிட்டு வாங்கி ஒரு எரி எரிஞ்சனா கூட போன் உடையாது. என்னடி சொல்ற? அது மட்டும் இல்ல, வாட்டர் ப்ரூஃப் கூட. என்னது வாட்டர் ப்ரூஃபா? புருஷங்களை கோச்சிக்கிட்டு போனை போட்டாலும் போனுக்கு எதுவுமே ஆகாது. அப்புறமா அவர் போனதுக்கு அப்புறமா போன் எடுத்து ஒட்டி வச்சு திரும்பவும் பேசிக்கலாம். அப்படியாட்டி? இப்படிதான் என் புருஷன் மேல கோவத்துல போனை தூக்கி போட்டு உடைச்சு போட்டேன். போன் உடஞ்சு விட்டு 2வது வாங்கியே தரமாட்டேன்ட்டாப்ல. சரி, ஆஃபர் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். கடை வீதிக்கெல்லாம் போனேன்னா போன் ரேட்டு 100-200 கூடிக்கிட்டே போகும். போன் வேணுமா வேண்டாமா? வேணுமட்டி வேணும். 1000த்துல எதுவும் ஆஃபர் இல்லையா? இருக்கே. 1000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் ஆஃபர். அடி பாவி. சரி குடுட்டி, எனக்கு பச்சை நிறமே பச்சை கலர்ல ஒரு போன குடுறி. ஐ சூப்பரா இருக்குடி. 1000 ரூபாய்க்குனால அம்சமா தான் இருக்கு. சரிடி, நானும் போனா வந்தா பேசுறதுக்கு போன் இல்ல. எங்க அம்மையிட்ட கூட போன் பண்ணி பேசிக்கலாம். எனக்கும் 1000 ரூபாய் தானே, ஒரு போனை கொடுத்துரு. நீங்களே பார்த்து ஒரு கலர் சொல்லுங்கக்கா. சிவப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஏ டண்டனக்கா டன். ஊதா 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 பூ ஊதா கலர்ல போன் இருக்காட்டி? சரிங்கக்கா, நான் வாரேன். ஆமா, போன் என்னடி சத்தமே கேட்க மாட்டேங்கி? ஏக்கா, மற்ற போன் மாதிரி கிடையாது. இந்த போனை தொடர்ந்து 3 நாள் சார்ஜ் ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் இந்த போன் பேசவே முடியும். ஆனா சுவிட்சை மட்டும் இடையில 1 நிமிஷம் கூட ஆஃப் பண்ணிடக்கூடாதுக்கா, மறந்துடாதீங்க. ஓ 3 நாள் டி. சரி. அப்ப நான் வாரேன். எப்படியும் நம்ம டப்பா போனை வச்சு இவங்க பேசவே முடியாது. 3 நாள் சார்ஜ் ஏற்றினதுக்கு அப்புறமா போனே வெடிச்சிரும். அப்புறம் எப்படி பேச முடியும்? ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பார்வையில எந்த கம்பெனி போன் நல்லா இருக்கு அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. போகிற போக்கில் ஒரு பொது சேவை தானே. ஃபோன் வாங்குறவங்களுக்கு இந்த மெசேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சரண்யாவுக்கு பிறந்த நாள், காளீஸ்வரிக்கு பிறந்த நாள், பிப்ரவரி 1 கௌதமுக்கு பிறந்த நாள், 28ஆம் தேதி அகிலேஷ் பர்த்டே, 30ஆம் தேதி ஜீவிதா பிறந்த நாள். இந்த மாதிரி லிஸ்ட் பெருசாக போயின்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் சனாவோட ஃபேமிலி நேம் என்னன்னா சனா, கர்ச்சித், நிதிஷ், லரு, கீது, நடேசன், நிரோ, பிரதீபன், தேவகி, நல்ல தம்பி, விஜயகுமார், சசி. அது மட்டும் இல்லாம நம்மளோட சின்ன பொண்ணு கூட அவங்களோட ஃபேமிலியில ஒருத்தரா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதேவி அக்கா பையன் கிருஷ்ணாக்கு பிறந்த நாள். சரி, இன்னும் கொஞ்சம் நேம் இருக்கு, அவங்களையும் பார்க்கலாம். பிரகாஷ், தன்சிகா, நிதிகா, யாஷிகா, வினோத், தீபா, பொன்னரசி, சோனியா, சாமினி, தமிழ்ச்செல்வம், துர்கா, சுவிதா, ஓவியா, விஜயகுமார், அனுஷியா, அபிநயா, மூர்த்தி. நவமம்சாபுரத்துல இருந்து பிரியா, மோனி, சுதா, ராஜலட்சுமி, அபிதா, கமலி ராய், சஞ்சனா, ராதிகா,
நிஷா, திலகவதி, சங்கீதா, லெபினா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சோபனா, சத்யா, செருபாலா, ஸ்னேகா, சத்யா, சுபாஷினி, ஐஸ்வர்யா, சதீஷ்குமார், அருண்குட்டி, மணிகண்டன், பாரதி வந்து கர்நாடகால இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சுஜித், இளங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரோட நேம் லிஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவம் வேற பட்டுட்டு கமெண்ட் பண்ண மாட்டேங்க. இப்படிலாம் பண்ணா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் நேமும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். மறக்காம கமெண்ட்ல உங்க நேமே சொல்லிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நேம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாய் பாய்.